எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை மிக்ஸ்டா தாங்க இருந்தது. டவ்வும் S&P 500 பாசிட்டிவ்ல இருந்தது. நாஸ்டாக் வந்து ஒரு 34 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்ததுங்க. டவ் வந்து ஒரு 271 பாயிண்ட் அப், S&P 500 ஒரு 24 பாயிண்ட் அப். ஜாப்பனீஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைனஸ் ஒரு 70 பாயிண்ட்ஸ்ல இருந்தது. லாஸ்ட் 1 மந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் ஒரு 10.5 to 11% மேல ஏறி இருக்கு. இன்னைக்கு கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 110 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. நேற்று 165 ரூபாய் விலை இறங்கி இருந்தது. நம்ம எல்லாருக்குமே கன்சிடர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கும். 8720 22 கேரட் கோல்டு பெர் கிராம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு காலைல கெயின் ஆகி மறுபடியும் சரிஞ்சிருச்சுங்க. 85.50 இந்திய ரூபாயா இருக்கு. பிரெண்ட் க்ரூட் 65க்கு உள்ளே தாங்க இருக்கு. 64.63 US டாலரா இருக்கு ஒரு பேரல். நேற்று எஃப்ஐஐஸ் இந்தியன் மார்க்கெட்ல பயங்கரமா வாங்கியிருக்கிறாங்க. 5390 crores பக்கமா நெட் பையர்ஸ் இருந்திருக்கிறாங்க. டிஐஐஸ் வித்திருக்கிறாங்க 1668 crores வித்திருக்கிறாங்க. நிப்டி 50 நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 50 பாயிண்ட் டவுன் இருந்தது. தென் பேங்க் நிப்டி ஒரு 60-70 பாயிண்ட் இறங்கி இருந்ததுங்க. பிராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்பொழுதுமே வேல்யூஸ் எங்க இருக்குன்னு பார்ப்போம். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறப்ப கன்சிடர் பண்ணுவோம். ஓவர் வேல்யூடா ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதாங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் 2025ல 9% ஏறி இருக்குங்க. 38.49 பில்லியன் டாலரா இருக்கு. பட் அதே ஏப்ரல் 2025ல ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது வைடன் ஆயிருக்குங்க. 26.42 பில்லியன் டாலர் வைடன் ஆயிருக்கு. 5 மந்த் ஹைல இருக்கு ட்ரேட் டெபிசிட். ஸோ ட்ரேட் டெபிசிட் அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தங்க, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 9% கூடியிருக்கு, இம்போர்ட் வந்து 19.12% கூடியிருக்குங்க. நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் எதை பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், தென் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றோம். தென் இம்போர்ட்ஸ் 19% கூடுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ், தென் ஃபினிஷ்டு எலக்ட்ரானிக் குட்ஸை நம்ம நிறைய இம்போர்ட் பண்றோம். ஸோ ட்ரேட் டெபிசிட் வைடன் ஆகுறது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம நிறைய இம்போர்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். இம்போர்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற ரிசர்வ்ஸ் நிறைய டாலர்ஸை நம்ம வெளியில அனுப்புவோம். இது நம்மளோட ரிசர்வ்ஸையும் குறைக்கும், அட் த சேம் டைம் ருப்பியையும் வந்து வீக்கன் ஆக்கும். அடுத்து இன்ஃபோசிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா Q4 ஃபினான்ஷியல் 25 நெட் ப்ராஃபிட் வந்து 12% குறைஞ்சிருந்தது இல்லையா. ஸோ Q4ல அவங்க கொடுக்க வேண்டிய போனஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் வேரியபிள் போனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 65% இருக்குங்க. நல்ல டாப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு 83% வரைக்கும் போனஸ் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களுக்கு போனஸே கிடையாது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா நிப்போன் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் 2025ல அவங்கள்ட்ட இருந்த ஸ்டேக்கை வெளியில தள்ளி விட்டுருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட ஸ்டேக்கை கிட்டத்தட்ட 15 lakh ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க ஏப்ரல் 2025ல. அதே மாதிரி அதானி வில்மர் ஷேர்ஸ் 2.24 crore ஷேர்ஸையும் வித்திருக்காங்க நிப்போன் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்கோட 2வது அப்டேட் என்ன அப்படின்னா அவங்களோட இன்டர்னல் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஆடிட்லாம் முடிஞ்சு ரிவ்யூ ரிப்போர்ட்டை கொண்டு போய் போர்ட்டை கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே. அதை நேற்று எக்ஸ்சேஞ்சில் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2 விஷயம் எதுல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்லங்க. அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக் அப்படின்றது பேங்கோட டோட்டல் லோன் புக்ல 9%, ஒரு 32,564 crores இருக்குங்க. ஸோ அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்ல ஒரு 674 crore இன்கரெக்ட்லி ரெக்கார்டட் அஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல் விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 595 கோடி அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் பேலன்சஸ் அவங்களோட அதர் அசெட்ஸ் அண்ட் லியபிலிட்டிஸ்ல வந்திருக்கதா ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேங்க். இது என்ன அன்சப்ஸ்டான்ஷியேட்டட் பேலன்ஸ் அப்படின்னா அது எங்க இருந்து அந்த பணம் வந்தது, அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு 595 கோடி ரூபாய் துண்டு விழுந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸ்னால இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஒரு 3% கீழே இறங்கியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் கன்சிடர் பண்றதுக்கு. அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏப்ரல் மாசத்துல எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து என்டர் ஆயிருக்காங்க, எந்தெந்த செக்டர்ல உள்ள போயிருக்காங்க, வெளில வந்திருக்காங்க அப்படின்ற டேட்டா கொஞ்சம் கிடைச்சதுங்க. ஏப்ரல் மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல அவங்களோட ஸ்டேக் வந்து பயங்கரமா கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 months ஹைல இருக்குங்க. அபவுட் 18.9% அவங்களோட அலோகேஷன் வந்து பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அது போக எந்தெந்த செக்டர்ல எல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ, டெலிகாம், ரீட்டைல், இன்சூரன்ஸ், கெமிக்கல்ஸ், ரியல் எஸ்டேட், ஹெல்த் கேர், இதுல எல்லாமே அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. எதுல எல்லாம் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் குட்ஸ், தென் டெக்னாலஜி, என்பிஎஃப்சிஸ், மெட்டல்ஸ், சிமெண்ட்ஸ், இதுல எல்லாம் வந்து அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் அலோகேஷன்ல மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் வந்து
இந்த பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்க்கு ஒரு 18.9%. அதுக்கடுத்து அதிகமா இருக்கிறது எது அப்படின்னா ஆட்டோ, தென் ஃபார்மா, தென் ஆயில் அண்ட் கேஸ். அது போக மற்றதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹீரோல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இயர் 26க்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா growth the core அப்படின்னு சொல்றாங்க. அந்த growth the core அப்படின்னா அவங்களோட கோர் பிசினஸ் என்னங்க, என்ட்ரி லெவல் பைக்ஸ், 125cc பைக்ஸ். ஸோ அதுல வந்து நாங்க தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் இந்த கோர் செக்டர், அதாவது என்ட்ரி லெவல் அண்ட் 125cc பைக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அவங்களோட growth அப்படின்றது இயர் ஆன் இயர் 6% க்ரோ ஆயிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் 12% க்ரோ ஆயிருக்காங்க. முக்கியமா அந்த ஸ்பிளெண்டர் பிளஸ் அப்படின்ற வேரியன்ட் வந்து இன்னுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26க்கு கேபெக்ஸ் 1100 crores இருக்கும், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகும் அப்படின்னா ரீட்டைல் எக்ஸ்பான்ஷன், தென் பிரீமியம் பிராண்ட்ஸ், தென் இவி இனிஷியேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நாங்க வந்து இந்த கேபெக்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோ இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நேற்று ஒரு 350 ரூபாய்க்கு பக்கமா மேல ஏறி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும், வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து வெர்டிலோ அப்படின்ற கம்பெனியோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்டிலோ அப்படின்றவங்க யாருன்னா எலக்ட்ரிக் மொபைலிட்டி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடருங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து வெர்டிலோ அப்படின்ற நிறுவனத்தோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்டிலோ அப்படின்றவங்க யாருன்னா எலக்ட்ரிக் மொபைலிட்டி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடருங்க. ஸோ இந்த கம்பெனியோட சேர்ந்துக்கிட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதுல எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை இந்தியா பூரா அவங்க வந்து லீசிங் ஆப்ஷன்ஸ் மூலமா கஸ்டமைஸ் பண்றதுக்கு இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது வந்து கம்பெனியோட எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அடுத்து ஒரு சில நிறுவனங்களுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ரிசல்ட் சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ்ங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ். நேற்றே கம்பெனி வந்து ஒரு 4% மேல ஏறிடுச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தா பிளாட்டா தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு இஷ்யூவா இருக்கு அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்பிஏ தாங்க. பட் நெட் என்பிஏ 1க்கு கீழே வந்துருச்சு, 0.92ல இருக்குங்க. இது வந்து போன குவார்டர்ல 1.25 இருந்திருக்கு. கம்பெனி வந்து ஒரு 40 காசு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஓவராலா ஃபினான்ஷியல் 25 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் எவர் பிசினஸ், ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட், then highest ever net interest income, highest ever operating profit, highest ever other income. ஸோ ஹையஸ்ட் எவர் பேங்க் சவுத் இந்தியன் பேங்க் தான் இன்னைக்கு தேதிக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல 25க்கு கீழே நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். இனிமே உட்காந்துட்டு அது மேலே ஏற ஏற அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 40 காசு டிவிடெண்ட் வரும், எடுத்து ஒரு நல்ல ஷேர்ல வேற ஏதாவது ஷேர்ல கூட அந்த டிவிடெண்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸோடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. சூப்பரான ரிசல்ட். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 41% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 16.9% ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குங்க. 19.51% ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 4.45% ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து ஒரு 328 கோடி ரூபாய் கேபெக்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா விசாகப்பட்டினத்துல ஆந்திர பிரதேஷ்ல புதுசா ஒரு ஹோட்டல் வந்து கட்டுறதுக்காக இந்த கேபெக்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற இந்த நியூ ஃபெசிலிட்டியில ஒரு 200 கீஸ் இருக்கும். ஸோ இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற இந்த ஃபெசிலிட்டி வந்து 2029ல இருந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்குங்க. அடுத்து தங்கமயில் ஜுவல்லர்ஸோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நல்ல ரிசல்ட்ஸ் தான். ப்ராஃபிட் வந்து ஒரு 11% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 40% ஏறி இருக்கு. இந்த டிஃபரன்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா தங்கத்தோட விலை பயங்கரமா ஏறி இருந்தது இல்லையா. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 34.8% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து 21.9% ஏறி இருக்குங்க. இப்போ ரீசெண்டா கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூலாம் போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதை வச்சு ஒரு 6 நியூ ஸ்டோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 178.5 கோடி ரூபாய் பணம் உள்ள போட்டிருக்காங்க. அலோகேட் பண்ணதுல வந்த பணம் எவ்வளவு அப்படின்னா 331.5 கோடி ரூபாய். ஸோ அஸ் ஷேர் ஹோல்டரா அந்த 510 கோடி ரூபாய் கம்பெனி வந்து எப்படி செலவு பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த ஸ்பிளிட் அப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 6 நியூ ஸ்டோர்ஸ் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ் செட்டப் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக ஒரு 2.29 crore செலவு பண்ணியிருக்காங்க. தென் அந்த செட்டப் பண்ண ஸ்டோர்ஸ்க்கு இன்வென்டரிஸ் கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு 281.51 crores செலவு பண்ணியிருக்காங்க. தென் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக ஒரு 97.67 crores செலவு பண்ணியிருக்காங்க. தென் ரிமைனிங் அமௌண்ட்டை எஃப்டியா போட்டிருக்காங்க 127.04 crores. இது தேவைப்படுறப்ப இதை எடுத்து இன்வென்ட்ரியில போட்டுக்குவாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 times earnings இருக்குங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டாங்க இல்லையா, அந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக, அதாவது 1500 ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி வந்தால் நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அடுத்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ப்ராஃபிட் வந்து 25% பக்கமாக ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 5% தான் ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3% குறைஞ்சிருக்குங்க.
ஸோ இந்த மாதிரி லெண்டிங் பிஸ்னஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த நம்பர்ஸ் வந்து கம்மி. ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 14% ஏறி இருக்கு, ரெவன்யூ வந்து 3% ஏறி இருக்குங்க. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எகெயின் 6% குறைஞ்சிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. நம்ம நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தாலும் நம்ம வந்து இதை வாட்ச் லிஸ்ட்லயோ மெயின் லிஸ்ட்லயோ ஆட் பண்ணாததுக்கு இது ஒரு முக்கியமான காரணங்க. க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். கம்பெனி வந்து ஒரு ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. அடுத்து கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் உடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ஸ்ட்ராங்கான ரிசல்ட்ஸ் தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 12.3% ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3.7% ஏறி இருக்கு, ரெவன்யூ வந்து ஒரு 0.7% தான் ஏறி இருக்கு. ஃபார் த ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் ரெவன்யூ 15.5% ஏறி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 17.3% ஏறி இருக்கு. இப்போதைக்கு ஃபினான்ஷியல் இயர் 25ஓட முடிவில் கம்பெனியோட கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து 1180 crores இருக்கு. ஸோ கம்பெனி மிட் சைஸ் கம்பெனி தான், ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னைக்காவது கீழே இறங்குது, PE 25க்கு கீழே அட்லீஸ்ட் 20 கிட்ட வந்தது அப்படின்னா நம்மளே இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதை மட்டும் பார்ப்போம். ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்க, எதுக்கு ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணப்ப 1200ங்க, அது 600 வரைக்கும் வந்துச்சு. ஸோ 1200ல இருந்து 600 வருதுன்னு வச்சுக்கோமே, அது வந்து 50% டவுனு. இப்போ 600ல இருந்து 1200க்கு மறுபடியும் போகுதுன்னு வச்சுக்கங்களேன், அது 100% அப்பு. ஸோ இந்த ஆவரேஜிங்கிறது உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். 1200ல வாங்குறீங்க, இது 600க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி மறுபடியும் 600ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் கீழே இறங்கியிருக்கும், 700 800க்குள்ள வந்திருக்கும். இப்படி வேணாங்க, 1200ல கொஞ்சம் 1100 1000 தென் 900 800 700 600ன்னு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் 850ல இருக்கும். ஸோ கம்பெனி அதோட மேக்ஸிமம் லெவல்ல இருந்து ஒரு 30% 40% கீழே விழுந்திருக்கும். அது மேலே ஏறுறப்ப உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்குங்க. இதனாலதான் ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா 1200ல இருந்து 600க்கு வருது, இது ஸ்டெப் 1, 50% டவுன். 600ல இருந்து 1200க்கு போகுது, 100% அப்பு. ஸோ நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல 100% ரிட்டர்னை பார்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு 65 to 75% ரிட்டர்னை நம்ம பார்க்கலாம், கரெக்டா ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்க, நிப்டி 50 ஹையர் லெவல்ஸ்ல இருக்கு, 25,000க்கு பக்கமா இருக்கு, இப்போ எதையுமே கன்சிடர் பண்ணாம அப்படியே வேடிக்கை மட்டும் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல விஷயம் தான், இந்த மாதிரி தான் இருக்கணும். பட் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு 3% விழுந்திருக்கு. இப்போதைக்கு இன்னும் கீழே விழுந்தது அப்படின்னா கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நிப்டி 50 எந்த லெவல்ல இருந்தாலும் சரிங்க, நமக்கு வேல்யூஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாமா, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, அது நம்ம மெயின் லிஸ்ட்லயும் இருக்கு. இறங்குச்சு அப்படின்னாலும் ரொம்ப ஸ்லோவா தான் இறங்கும், நம்ம அக்ரெசிவா உள்ள போயிடக்கூடாது. 1 2 5 10ன்னு இறங்க இறங்க கன்சிடர் பண்ணா நம்ம சேஃபர் சைட்ல இருந்துக்கலாங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து சனி ஞாயிறுகள்ல மற்ற கேள்விகள்லாம் பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.